தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்லவனுக்கு நடிக்காது. சரியா? நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன சங்கத்துக்குள்ள போசகரா இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய சங்கத்தினுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் மதிக்கிறோம். சரியா? ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் சரியாக எவ்வளவு தூரம் நாங்கள் அறிக்கையை விட்டுட்டு நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சொன்னதை ஆனால் நீங்க வந்து இந்த போசகர் எலெக்ஷன்ல படுதோல்வி பெற்றவர். என்னதுல எடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சவர். அவர் வந்து இப்ப இதுல வந்து கூக்குரல் இருக்கிறது எந்த இடத்துல நியாயம் இல்லை. பின்பாதையால் அதான் உண்மை. பிரதிநிதிகள் இருக்கிறீங்க ஒன்று சொல்றேன். அறிக்கை சொல்ல சொல்லி எந்த ஒரு சங்கத்திலையும் தீர்மானம் எடுக்கல. உங்களுடைய தன்னிச்சையான முடிவுகள் நீங்க எடுப்பதா இருந்தால் தயவு செய்து சொல்லி போட்டால் ஒரு கட்சியுடைய பின்னணியில இயங்குற ஒரு ஆளை தலைவரா வச்சுக்கொண்டு இங்க நீங்க சரியா சொல்லி போட்டால் இது வந்து இதை நான் சொல்றேன். வவுனியா வர்த்தக சங்கம் என்றது வெறுமையா நான் சொல்லுகிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிற சங்கமே ஒழிய இது வவுனியாவுக்கான வர்த்தக சங்கம் இல்லை என்றது ஆணித்தரமா சொல்றேன். வவுனியாவில் நெடுங்காணிக்கு என்ற ஒரு சங்கம் இருக்குது, செட்டிகளத்துக்கு என்ற ஒரு சங்கம் இருக்குது, நெழுக்குளத்துக்கு என்ற ஒரு சங்கம் இருக்குது, பூந்தோட்டத்துக்கு என்ற ஒரு சங்கம் இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி வவுனியா வர்த்தக சங்கம் என்று இவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்பதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக நான் கேட்கிறேன். ஆனால் இவர்கள் நான் இருக்கிறேன் என்றது வர விஷயம். ஆனால் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுகின்ற காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்கிறோம். தன்னிச்சையாக நீங்கள் இயங்க முடியாது என்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுயமாக இந்த வர்த்தக சங்கம் சுயமாக இயங்கும். போசகர் அடிப்படையில் எலக்ட்ரானிக் எந்த சங்கத்திற்கு போசகர் தற்போது இருக்கின்றார். அதை அவரே மனநிலையை பாதிக்கப்பட்டவர் மாதிரி இதில் கூறுவது பிழையாக முதல் அவர் எங்க போசகர் வவுனியா வர்த்தக சங்க போசகர் அந்த நிலைமையில் இருந்தோன்னு கதைக்க சொல்லுங்க. இன்று நடந்த ஹர்த்தால் எங்களுக்கு பூர்ண வெற்றி அளித்து உள்ளது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை. அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைய ஹர்த்தால் வெகு விமர்சையாக எங்களை வெற்றி அளித்துள்ளது. மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல. காரணம் அவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார். ஒரு அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நாங்கள் இந்த கத்தாலுக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள். அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல. வர்த்தகரிடத்தில் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்காமைக்கு வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் என்று சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு ஹர்த்தால் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள், வர்த்தகர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன. கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய ஹர்த்தால்களை செய்திருக்கின்றால் வெகுமர்ச்சியாக நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம். அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கூடைக்கு கீழே ஒரு உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம். தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள். வவுனியா மட்டுமின்றி வடகிழக்குல உங்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள். இது வர்த்தக சங்கம் என்று நடந்த ஹர்த்தால் எங்களுக்கு பூர்ண வெற்றி அளித்து உள்ளது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை. அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைய ஹர்த்தால் வெகு விமர்சையாக எங்களை வெற்றி அளித்துள்ளது. மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல. காரணம் அவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார். ஒரு அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நாங்கள் இந்த கத்தாலுக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் தமிழ்
கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக, தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் நடத்துவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள். அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல. வர்த்தகரிடத்தில் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்காமைக்கு வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் என்று சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு ஹர்த்தால்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள், வர்த்தகர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன, கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய ஹர்த்தால்களை செய்திருக்கின்றால் வெகுமதியாக நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம். அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கூடைக்கு கீழே ஒரு உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம். தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள். வவுனியா மட்டுமின்றல்ல, வடகிழக்குல உங்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள். இது வர்த்தக சங்க தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்லவனுக்கு நடிக்காது. சரியா? நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன நாங்களும் ஒரு நாங்களும் வர்த்தகர் தான். நாங்களும் இந்த கட்டிட தொகுதியில தான் இது செஞ்சு கொண்டிருக்கோம். இதுல வந்து ஒரு சில அமைப்புகள் சொல்லுது கடையை பூட்டுங்குது, ஒரு சில அமைப்பு வந்து கடை பூட்ட வேண்டாங்க சொல்லுது. இந்த அமைப்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொன்னா நாங்க என்ன, பொதுமக்களாகிய நாங்க என்ன செய்யறது? எங்களை நம்பி நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் சரியான ஒரு பிரச்சனைக்குரிய கட்டத்துல இருக்கு. அண்டண்டைக்கு உழைச்சிட்டு போனா தான் அவங்களோட சாப்பாடு அவங்க சாப்பிடணும். இதுல இந்த நிலைமையில வந்து ஒருத்தருக்கு நாங்க காலமும் வந்து நாங்க முதலாளிமார் வந்து கடையை திறந்தா ஊழியர்கள் வர மாட்டாங்க. அப்படியே ஊழியர்கள் வந்தாலும் அவங்களுக்கு அன்றைக்கான அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான பணத்தை நாங்க கொடுத்து தான் ஆக வேணும். ஆனா என்னன்னு சொன்னா இதுல வந்து பார்த்தா அரசியல்வாதி வர்றாங்க, அவங்க வந்து தங்களை மேம்படுத்தி கொண்டு இதுல விலாசம் காட்டுறதுக்காக வேண்டி தான் அவங்க வராங்க. கட்டது வர்த்தக சங்கம் வந்து கடையா போய் சொல்லுது கடையை பூட்டுங்கன்னு சொல்லி. இதுல யாரு வந்து இந்த யாரோட கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள, நாங்க ஒரு பொதுமக்கள். நாளைக்கு இதால வந்து பாதிக்கப்பட போறது இந்த பொதுமக்கள் தான். இதை யார் தெரிஞ்சு கொள்ளணும்? இதை வந்து அமைப்புகள் தான் தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு 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 ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி வந்து முன் வந்து சொல்லணும். அரசியல்வாதிகள் ஊடாக வரணும் இந்த கருத்து. அப்படி இல்ல வர்த்தக சங்கம் தான் செய்யணும், வர்த்தக சங்கம் ஊடாக வரணும். அதை விட்டு போட்டு யாரோ எவரோ ஒன்றும் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனா பாதிக்கப்பட போறது யாரு? இன்றைக்கு வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் கருத்து இல்லை. இப்ப இன்றைக்கு நாங்கள் கடை போட்டிருக்கோம்னு சொன்னா போலீஸ் வந்து எங்களை கண்காணிக்கும், ராணுவம் வந்து கண்காணிக்கும், இப்படி பல இதுகளை வந்து கண்காணிக்கும். இதுக்கு மூங்கலுக்கிறது யாரு? பொதுமக்களாக நாங்கள் தான். ஆகவே நான் சொல்ற எந்த அமைப்பா இருந்தாலும் முதல்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து இதுக்கான தீர்வை கொண்டு வாங்க. இதுதான் நான் வேண்டிக் கொள்றேன். இன்றைக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை காலை 9:35 மணி. எனக்கு பின்னால் வவுனியா பழைய பஸ் தெரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம். ஒரு சில கடைகள், பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன். அதனுடைய படங்களும் இருக்கின்றன. சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வவுனியா சந்தை முழுதாக மூடப்பட்டிருக்கிறது. பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள், விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. மற்ற வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது. யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தின் நிர்வாகத்தினாலே கடைகள் வேணுமென்றே வற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன். முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த
எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடந்த இந்த அனர்த்தத்தோடு தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும். அந்த மாவட்டத்துக்கு நான் போய் அவரிடமும் கேட்டது கூட கிடையாது. ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள். கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இந்த எதிர்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். யாழ்ப்பாணத்திலேயும் யாழ்ப்பாண நகரத்தை தவிர மற்ற எல்லா சந்தைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. கடை தொகுதிகளும் எல்லாம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. நன்றி. ஏன் இந்த அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்க கூடாது என்கின்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருப்பதாக தெரிகிறது. போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம். அது அந்தந்த வேலைக்கு உகந்த போராட்டங்களை நாங்கள் தெரிவு செய்து நடத்துவோம். உண்ணாவிரத போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பருத்தித்துறை நகர சபை தலைவர் பருத்தித்துறை நகரிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும், அதற்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிற 29ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார். எங்களுடைய பூரண ஆதரவை நாங்கள் அதற்கு தெரிவித்திருக்கிறோம். இப்படியாக மக்கள் மத்தியிலே, மக்களுடைய இருப்பிடங்கள் மத்தியிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆகையினாலே இந்த விடயத்திலே அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுவதாகத்தான் நான் அறிகிறேன். ஒரு அரசியல் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல, மலையத்தைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளும் முதன்முதலாக ஆதரவை தெரிவித்த கட்சிகள் அவர்கள்தான். ஆகையினாலே இந்த விடயத்திலே தமிழ் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே இராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு அதனால் ஏற்படுற தொடர் விளைவுகளுடைய ஒரு உதாரணம் தான் முத்தையன்கட்டிலே நடந்த விவகாரம். இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக அவர்கள் அங்கே இருக்கிற காரணத்தினாலே பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள், பல சமூக பிறழ்வுகள் ஏற்படுவதை நாங்கள் பல காலமாக தண்டித்து வந்திருக்கிறோம். அதனுடைய ஒரு விளைவு தான் முத்தையன்கட்டிலே நடந்த மரணமும். ஆகவேதான் அதனை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம். மதியம் வரைக்கும் இதனை செய்து அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய கரச்சை பிரதேச சபை தவிசாளர் கிளிநொச்சி நகரத்துக்குள்ளேயும் வாசியசாலை, பாடசாலை போன்ற பல இடங்களிலே இராணுவ நிலை பற்றி நேற்றைய தினம் சொல்லியிருந்தார். அந்த இடங்களிலேயும் நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம். குறித்து ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் குறிவைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம். மற்றவர்கள் பருத்தித்துறையிலே செய்கிறது போல செய்கிற போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம். ஆனால் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக 15 வருஷங்களுக்கு மேலாக இப்படியான மக்கள் மத்தியிலே இராணுவ பிரசன்னம் தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதை எதிர்த்து ஒரு அடையாள எதிர்ப்பை மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் வந்தால் இந்த இடத்துல தொடர் உண்ணாவிரதத்தை தாண்டி வர்த்தக சங்க தலைவர் கேட்கிற போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் மற்ற கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம்.